Dear students, based on new syllabus, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயரில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அதில் கோர் பேப்பர் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இதுதான் அதனுடைய கோடு. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் அல்ஜிப்ரா அது கீழே வரக்கூடிய ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அதாவது தலைகீழ் சமன்பாடுகள் அதனுடைய முதல் பகுதி. அதில் ஈவன் லைக் இது நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போகும்பொழுது இது நமக்கு தெரியும். அதை ஈஸியாக நினைவில் வச்சுக்கக்கூடிய டெக்னிக்ஸோடு நம்ம இந்த இதை கொடுக்குறோம். we are going to give it in English as well as in Tamil. ஸோ இதுதான் அந்த அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியோட சிலபஸ், யூனிவர்சிட்டி சிலபஸ். அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் வருது. அதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, increasing or decreasing the roots of a given equation, removal of terms, approximate solutions of roots of polynomials by Horner's method and related problems. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டில் வருது. அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் முதல் டாபிக் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதில் வந்து we have 4 ஃபார்ம்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அது என்ன அப்படிங்கிறது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களோட யூனிட் 2, 3, 4 and 5 நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, what we learn in this. So reciprocal equations definition, how to identify it, what are the types and how to solve. என்ன பார்க்க போகிறோம்னா அது என்ன கற்றுக்க போகிறோம்னா, தலைகீழ் சமன்பாடுகளுடைய வரையறை, அதை எவ்வாறு இனம் காண்பது, அது என்னென்ன வகைகளில் இருக்குது மற்றும் அதனுடைய தீர்வுகளை எவ்வாறு காண்பது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, if an equation f of x is equal to 0 remains unaltered when x is replaced by 1 by x, then f of x equal to 0 is called a reciprocal equation. ஸோ எப்படி இதை சொல்லலாம்னா, f of x equal to 0 equal to f of 1 by x இது மாதிரி இருந்ததுன்னா then f of x equal to 0 is called a reciprocal equation. So given an equation in that you are replacing x by 1 by x and you simplify that, just check whether you get back the same equation with which you started. So இதனுடைய வரையறை நம்ம பார்த்தோம்னா, f of x is equal to 0 என்னும் ஒரு சமன்பாட்டில் x ஐ 1 by x ஆல் மாற்றும் போது அச்சமன்பாடு மாறாமல் இருந்தால் அது ஒரு தலைகீழ் சமன்பாடு எனப்படும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து we call it as odd like and this one we call as odd unlike. அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற தியரியோடு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம எப்படி இதை ஆட் லைக் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, இதில் ஆட் டிகிரி அது பார்த்தாலே தெரியுது, 3 is an odd number, ஸோ ஆட் டிகிரி. அண்ட் லைக் அப்படின்னா த்ரூ அவுட் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். So when you have all the terms that is from the beginning and end, okay, the terms that are equidistant from the beginning and end, they must be equal in magnitude as well as in sign. Here it is plus, here minus, here minus, it is plus. So it is unlike with unlike signs. Degree you can easily identify whether it is odd or even. So then you have another example, x power 4 plus x cube plus x square plus x plus 1 equal to 0. So in this plus plus then plus plus again you have this to be even like, and this one when you consider x power 4 plus minus minus plus,
you can notice that in this there is no middle term, that is x square term is missing. Now this is called even unlike. Even unlike. So இது ஒற்றைப்படை ஒத்த குறிகள், இது ஒற்றைப்படை எதிர்குறிகள், இது இரட்டைப்படை ஒத்த குறிகள். இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் நேம வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இதுல இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதனுடைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுன்னா மிச்சது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இரட்டைப்படை எதிர்குறிகள். இரட்டைப்படை எதிர்குறிகள். ஸோ ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அல்லது தலைகீழ் சமன்பாடுன்னு எடுத்துட்டோம்னா, இது இந்த டைப்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஒரு டைப்ஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த 4ல் ஏதான ஒரு வகையில தான் இந்த கேள்வி அமைந்திருக்கும். இப்போ what is the theory behind in identifying a reciprocal equation and its types? ஒரு தலைகீழ் சமன்பாட்டை இனம் காண்பதில் உள்ள கோட்பாடு மற்றும் அதன் வகைகள். இது மேக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அலைட் படிக்கிறாங்கன்னா இந்த பார்ட்டை they can skip. இப்போ ஒரு இந்த நம்ம நோட் பண்றோம், ஏன்னா இந்த தியரி தெரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். எனக்கு இப்போ கியூபிக் ஈக்குவேஷன், ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ரெசிப்ரோக்கலா இருந்ததுன்னா, அந்த ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா, இந்த ஏபிசிடி எவ்வாறாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் இதை அசியூம் பண்ணிக்கணும். இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அது ஈக்குவேஷன் 1ன்னு குறிச்சோம்னா, இஃப் திஸ் இஸ் a reciprocal equation, தென் நம்ம இந்த டெஃபினேஷன் படி எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை 1/x ரீப்ளேஸ் பண்ணால் அதே ஈக்குவேஷன் வரணும். அதான ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட கண்டிஷன். அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டதுனால இது எனக்கு வரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/x நான் போடும் பொழுது, எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு நான் போடும் பொழுது a into 1/x the whole cube, b into 1/x the whole square, c into 1/x plus d equal to 0. அப்போ இந்த டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸ் கியூப்ங்கிறது காமனாக நம்ம எடுக்கும் பொழுது, எல்சிஎம் எடுக்கும் பொழுது, அப்போ இங்கே டிஎக்ஸ் கியூப் சிஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் 1/x. இதை எளிமைப்படுத்தி தான் இது வந்திருக்கு. இது ஆஃப்டர் சிம்பிளிஃபைங் திஸ் ஒன்லி யூ ஆர் கெட்டிங் திஸ். இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால, தலைகீழ் சமன்பாடாக இருக்கிறதுனால, இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒன்று தான். அதாவது இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒன்று தான். அப்போ எப்போ நமக்கு இந்த ஒரே மாதிரியான ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், அந்த ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே. ஸோ இந்த இடத்துல ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ ஏ பை டி, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ பி பை சி, இங்கே சி, இங்கே பி. ஸோ சி பை பி, அண்ட் ஹியர் டி, ஹியர் டி, அண்ட் ஹியர் ஏ. அப்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இது should be equal to some constant k. இப்போ நம்ம இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா a is equal to kd, b is equal to kc, c is equal to kb, and d is equal to ka. இப்போ இதில் என்னுடைய a இதையும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஏக்கு பதிலாக d is equal to k into kd இதை நான் போடும்பொழுது d வந்து நான் ஜீரோ குவான்டிட்டி, அதனால அதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா k ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கே ஸ்கொயர் இதில் மாத்திரம் இல்லை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஸோ கே ஸ்கொயர் 1ன்னா கே பற்றி என்ன சொல்ல முடியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ கேவோட வேல்யூ
+1 அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஏனாலும் டினாலும் ஒண்ணுதான். ஏனாலும் டினாலும் ஒண்ணுதான். அப்போ ஏனாலும் டினாலும் ஒண்ணுன்னா நம்ம இங்க ஏ அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது பினாலும் சினாலும் ஒண்ணுதான். பினாலும் சினாலும் ஒண்ணுதான் அப்படின்னும் பொழுது சி இருக்கிற இடத்துல பி எழுதுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா இந்த மாதிரி. இதுல எதை நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா இந்த ஏவும் இந்த ஏவும் இந்த பியும் இந்த பியும். ஸோ இந்த டேர்ம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி k = -1 அப்படின்னு நம்ம போடும்பொழுது இங்க ஏ அதாவது a = -dன்னு வரும் அல்லது d = -a. அதனால d இருக்கிற இடத்துல -a நம்ம போடுறோம். அதே மாதிரி சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா b = kc. ஆனால் என்னுடைய k வந்து -1. அப்போ c அப்படிங்கிறது -b. அதனால தான் இந்த சி இருக்கிற இடத்துல -b நம்ம போட்டிருக்கோம். மிச்சம் ரெண்டும் அப்படியே தான் இருக்கு. ax³ + bx² அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது இதுல நம்ம பார்த்தோம்னா யூ ஹாவ் a and -a, அடுத்தது b and -b. ஸோ இங்க வந்து ஆட் நமக்கு தெரியுது. ஒற்றைப்படை ஒத்த குறிகள். ஒத்த குறிகள்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் அப்படின்னா இதை வந்து ஆட் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். லைக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மாத்திரம்தான் நமக்கு தெரியணும். இட்ஸ் a reciprocal equation of odd degree with like signs. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இது reciprocal equation odd degree with unlike signs. Reciprocal equation of odd degree with unlike signs. So odd unlike, easily you can mention it as odd unlike ஒற்றைப்படை எதிர்குறிகள். இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க பிளஸ்னா இங்க மைனஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் இருந்ததுன்னா இங்க பிளஸ், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த லைக் சைன்ஸ் அதாவது ஒத்த குறிகள் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the terms that are equidistant from the beginning and end are equal in magnitude and sign. முதலில் இருந்தும் கடைசியிலிருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ முதலில் இருந்தும் கடைசியிலிருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள் சமமாக இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா unlike signsல the terms that are equidistant from the beginning and end are equal in magnitude but opposite in sign. ஸோ முதலிலிருந்தும் கடைசியிலிருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள் எண்ணளவில் சமமாகவும் மற்றும் எதிர்குறியையும் பெற்றிருக்கும். வேற வேற இது பிளஸ்னா அது மைனஸ், இது பிளஸ்னா மைனஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் இருந்தது அப்படின்னா இங்க பிளஸ் வரணும் அப்படின்னு இருந்ததுனால தான் அதுக்கு பேரு வித் அன்லைக் சைன்ஸ். இந்த டிகிரி அது என்னவோ அதுதான் அந்த ஆட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அப்போ அந்த நம்ம முதல்ல பார்த்ததுல இந்த ஆட் லைக் ஆட் அன்லைக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது. சரி, இதுல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆட் லைக்ல -1 அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு ரூட்டாக இருக்கும். அதாவது அதுக்குரிய ஒரு நிச்சயமான தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா -1. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 the whole cube, -1 the whole cube is -1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா -a அப்படின்னு மாறும். இது +b அப்படி இருக்கும். நம்மளுடைய எக்ஸ் வந்து -1 அதனால இது -b, இது +a. அப்போ -a +a here and +b -b அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. அப்போ எக்ஸுக்கு பதிலா -1 நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது ஐ எம் கெட்டிங் 0 அப்படின்னா -1 ரூட். சரி, இது ஆட் லைக்குக்கு -1 ரூட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓலா அப்படிங்கறது ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஆட் லைக் இதுல இந்த ஏல இத -1 இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை மறந்துருங்க.
மறந்துட்டிங்கன்னா அப்போ மிச்சம் இருக்கிறது -1. ஸோ ஆட் லைக் அப்படின்னா -1. ஸோ ஓலாவை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஆட் லைக்குக்கு -1 அப்படிங்கிறது ரூட்டுன்னு உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் இந்த -1 இஸ் அ டெஃபினட் ரூட்டுங்கிறத நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த நிமானிக் டெக்னிக், தட் இஸ் ஓலா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதை எழுதலாம். ஸோ ஆட் லைக்குக்கு இப்போ ஆட் லைக்குக்கு -1 ரூட்டுன்னா ஆட் அன்லைக்குக்கு நேச்சுரலாக +1 வில் பி எ ரூட். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல we have எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு நாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a plus b minus b minus a. ஸோ a minus a, b minus b, so you are getting 0. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1னை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால ஆட் அன்லைக்குக்கு 1. ஸோ இதுக்கு -1ன்னு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு +1. அதனால ஆட் லைக் -1 ஓலா ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே -1ன்னா இங்கே +1. ஸோ இதுதான் ஆட் லைக் ஆட் அன்லைக் அப்படிங்கிறதான அதுக்குரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ இது நம்ம இந்த குறிப்பில் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோம். இதுவே கொடுக்கப்பட்ட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தலைகீழ் சமன்பாடு ஈவன் டிகிரியா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். So you are given f of x as ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0. அதை equation 1 எடுத்துப்போம். அதை reciprocal equation எடுக்கும் பொழுது f of x equal to 0, f of 1 by x அது ரெண்டுமே சேமா இருக்கும். இப்போ xக்கு பதிலாக 1 by x நம்ம மாற்றும் பொழுது இது மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுக்கு LCM எடுக்கும் பொழுது இதை ex power 4 dx cube plus ax square plus bx plus a equal to 0. அது equation 3ன்னு எடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனும் ஒன்றுங்கிறதுனால அதை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் a is equal to ke, b is equal to kd இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்பேர் பண்ணுறச்சே AE வந்தது, BD வந்தது, இங்கே C இங்கேயும் C அப்படியே இருக்கு, இங்கே DB. ஸோ மிச்சதெல்லாம் சரி. இந்த பார்ட் C by C அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ A is equal to KE, இதுலேருந்து A is equal to KE அதான் இங்கே எழுதியிருக்கோம். B is equal to KD, இது C equal to KC and D is equal to KB, E is equal to KA. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த A is equal to KEயும் இங்கே E is equal to KA. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும்பொழுது என்னுடைய ஏக்கு பதிலாக இங்கே E இருக்கு, ஏக்கு பதிலாக KE நான் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எனக்கு E is equal to K square Eன்னு வருது. E நான் ஜீரோங்கிறதுனால இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு K square equal to 1. அதே மாதிரி தான் நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே தான் வரும். you have அதே K square equal to 1, அதனால K is equal to plus or minus 1. இப்போ K is equal to 1 அப்படின்னும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். K equal to 1ன்னா Eயும் Aவும் 1. அப்போ இந்த Eயும் Aவும் 1. அதனால தான் நமக்கு இங்கே A அப்படின்னு வருது. அடுத்தது B is equal to KD. Kங்கிறது 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ Dயும் பியும் 1. அப்போ அதனால இந்த டி இருக்கிற இடத்துல எனக்கு பி வருது. சியை பொறுத்த வரைக்கும் K1ன்னு நம்ம இங்கே சியை பொறுத்த வரைக்கும் K1ன்னு எடுத்துக்கிறதுனால சி ஒன்றுமே ஆகாது, சிசியாக தான் இருக்கும். ஸோ K is equal to 1ன்னு வரும்பொழுது எனக்கு இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் ஈவன் லைக் நம்ம முன்னாடியே சொன்னோம், the terms that are equidistant from the beginning and the end are equal in magnitude as well as in sign. இப்போ K is equal to -1ன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். K is equal to -1ன்னு போட்டோம்னா E is equal to -A. அப்போ E இருக்கிற இடத்துல -A நமக்கு வந்தாச்சு. அடுத்தது D அப்படிங்கிறது இங்கே -1ன்னு நம்ம போடுறோம். அப்போ Dங்கிறது -B.
அப்போ D இருக்கிற இடத்துல மைனஸ் பி வருது. ஸோ அடுத்து இதுதான் முக்கியம், இந்த பார்ட் தான் முக்கியம். இந்த C இஸ் ஈக்குவல் டு கேசின்னு வர்றதுல நீங்கள் K இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நீங்கள் போடும் பொழுது C இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வரும். அப்படின்னா 2C ஈக்குவல் டு 0, அதுலேருந்து C இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது K இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும்பொழுது C அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்ம சொன்னோம் ஈவன் அன்லைக் வரும்பொழுது மிடில் டேர்ம் வில் பி மிஸ்ஸிங். அதுக்கான காரணம் இதுதான். ஸோ K இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறும். ஸோ இது unlike signs. இங்கே the terms that are equidistant from the beginning and the end are equal in magnitude but opposite in sign. இங்கே plus A, இங்கே minus A, இங்கே plus B, இங்கே minus B. Middle term will be missing. எப்போ அப்படின்னா even reciprocal equation of even degree. அப்போ reciprocal equation அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம், எக்ஸுக்கு பதிலாக 1/x ரீப்ளேஸ் பண்ணால் அதே ஈக்குவேஷன் வந்ததுன்னா அது reciprocal equation. ஆனால் முன்னாடி சொன்ன நோட் படியும் இந்த குறிப்பு படியும் அதை பார்த்த உடனே அப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்காக தான் இதையே நம்ம சொல்றோம். இந்த தியரி எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு அப்படின்னா பார்த்த உடனே எப்படி சொல்றது இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்போ இதை நம்ம நோட் பண்றது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் அதே மாதிரி கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ஈவன் லைக் சைன்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஈவன் டிகிரி வித் லைக் சைன்ஸ். அடுத்ததுல ஸோ இந்த இது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஈவன் லைக் இரட்டைப்படை ஒத்த குறிகள். இப்போ இதில் A minus A, B minus B, there is no middle term. இப்போ இதை எப்படி சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஈவன் டிகிரி வித் அன்லைக் சைன்ஸ். ஸோ ஈவன் அன்லைக் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லும்போது ஈவன் அன்லைக் சொன்னால் போதும். இரட்டைப்படை எதிர்குறிகள், இரட்டைப்படை எதிர்குறிகள். அப்போ முன்னாடி சொன்னோம் நம்ம இந்த ஓலா ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஓலா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஆடு லைக்னா -1 ரூட்டு, ஆடு அன்லைக்னா +1 ரூட்டு. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நிச்சயமான தீர்வு என்ன அப்படின்னா 2 நிச்சயமான தீர்வுகள். எதுக்கு? ஈவன் அன்லைக்கு. இதுக்கு கிடையாது, நம்மளுடைய இந்த பார்ட்டுக்கு கிடையாது, இந்த பார்ட்டுக்கு தான். ஈவன் அன்லைக் வரும்பொழுது தான் +or-1ங்கிறது நிச்சயமான ரூட்ஸ். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த ஈவன் அன்லைக்கு. ஸோ இதுல x = 1 அப்படின்னு போடும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. A + B - B -A. அப்போ கேன்சல் ஆகி எனக்கு 0 கிடைக்குது. இப்போ x = -1 அப்படின்னு நான் போடும்பொழுது இது -1/4 ஈவன்றதுனால A வரும். இது ஆட் அப்படிங்கிறதுனால -1/3 -B வரும். பிளஸ் இந்த இடத்துல -B ஆல்ரெடி இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறோம், அதனால +B வரும். மைனஸ் இந்த இடத்துல இந்த -A அப்படியே இருக்கு. ஸோ அப்போ A -A இது கேன்சல் ஆகிடும். இது -B -B சொல்லிட்டோம். ஸோ யூ ஹாவ் திஸ் டு பி 0. அப்படின்னா எனக்கு 1ம் -1ம் நிச்சயமான தீர்வுகளாக இருக்கு. எப்போ? ஈவன் அன்லைக் இரட்டைப்படை எதிர்குறிகள் இருக்கும்போது +or-1 ஆர் டெஃபினைட் ரூட்ஸ். ஸோ எனக்கு ஆடு லைக் அப்படின்னு வரும்பொழுது, ஆடு லைக் வரும்பொழுது -1, ஆடு அன்லைக் வரும்போது +1, ஈவன் அன்லைக் வரும்பொழுது +or-1. இப்போ இதுல விடுபட்டு போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் லைக். இந்த ஈவன் லைக் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொன்னோம். ஏன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னாலும் இதுல முக்கியமானது எதனால இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுல எந்த ப்ராப்ளம் இந்த டைப்ல கொடுத்தாலும் இந்த பாயிண்ட் நீங்க எழுதிட்டு, அதாவது -1 ரூட்டு +1 ரூட்டு +or-1 ரூட்ஸ் அப்படின்னு சொன்ன பிறகு சிந்தட்டிக் டிவிஷன் அதை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதுல அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணுவோம்.
டிகிரியை ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போ அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா ஈவன் லைக்ல இருக்கும். அப்போ இந்த ஈவன் லைக்கை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். அதனால நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொன்னாலுமே கூட முக்கியத்துவம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு தான். ஸோ என்ன வகைகள் அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம். இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட ஒத்த குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடாக இருக்கலாம். ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட ஒத்த குறிகளுள்ள சமன்பாடு தலைகீழ் சமன்பாடாக இருக்கலாம். அல்லது இரட்டைப்படை அடுக்கு எதிர்குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடு, ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட எதிர்குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடு. ஸோ ஈவன் லைக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஆட் லைக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஈவன் அன்லைக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஆட் அன்லைக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். முன்னாடியே சொன்னோம் ஆட் லைக் ஓஎல், அந்த ஓஎல் வந்ததுனாலே -1 வரும் ரூட்டு. அந்த ஈவன் அன்லைக்கு பிளஸ் ஆர் -1 ரூட்ஸு, ஆட் அன்லைக்கு +1 ரூட், ஆட் லைக்கு தான் -1 ரூட்டு. ஓலா ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். இப்போ எப்படி ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது? ஹவு டு சால்வ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்? எவ்வாறு ஒரு தலைகீழ் சமன்பாட்டின் தீர்வுகளை காண்பது? ஸோ இப்போ முதல் ஸ்டெப் வெறும் இதுல வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல வரும்பொழுது ஒரு ஹிண்ட்டுமே இருக்காது, சால்வ் அப்படின்னு மாத்திரம்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு ஹிண்ட்டும் கொடுக்காம இருக்கிறது தான் ஒரு ஹிண்ட்டு. எந்த ஹிண்ட்டுமே இல்லைன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரொம்ப லேமன் இதுல சொல்லணும்னா ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கலன்னா தட் மஸ்ட் பி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன கேட்டகரியில வருது, ஈவன் லைக்கா, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கிறோம். ஈவன் அன்லைக்ல இருக்கா, ஆட் லைக்ல இருக்கா, ஆட் அன்லைக்ல இருக்கான்னு. இப்போ இந்த ஈவன் லைக்ல வருதுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம் டிஜிஎஸ், அதாவது டிவைட் குரூப் சப்ஸ்டிடியூட். டிவைட் குரூப் சப்ஸ்டிடியூட். இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது புரியும். ஸோ இதுதான் வந்து நிமானிக் டெக்னிக். இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா அதுக்குரிய நிமானிக் டெக்னிக்ஸ் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த வீடியோவில் நிமானிக் டெக்னிக்கோட நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எப்படின்னு, அந்த நிமானிக் டெக்னிக் தான் இது. ஸோ என்னுடைய டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன், அந்த சமன்பாட்டோட அந்த படி வந்து ஈவனாக இருந்தால், இரட்டைப்படை எண்ணாக இருந்து, லைக் சைன், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொன்னோம். ஈவன் லைக் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ இந்த டிஜிஎஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டிவைட் குரூப் சப்ஸ்டிடியூட். இதுவே ஈவன் அன்லைக் அப்படின்றது பிளஸ் ஆர் -1 அப்படின்றது நிச்சயமான தீர்வாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். தேர் டெஃபினட் ரூட்ஸ். ஆட் லைக் மீன்ஸ் -1, இந்த ஓலாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஆட் அன்லைக் அப்படின்னா +1. இதுக்கு -1னா நேச்சுரலி திஸ் வில் பி +1. ஸோ இந்த டிஜிஎஸ்க்கு அர்த்தம் டிவைட் குரூப் சப்ஸ்டிடியூட், வகுக்க தொகுக்க பிரதியிட. ஸோ இதுதான், இதை ஞாபகம் வச்சிருந்தாலே we can do problems. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஈவன் லைக் அப்படின்னாலே டிஜிஎஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் எழுதுருச்சு. முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணுங்க. ஸோ இப்போ இது முதல்ல இதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை தான் நம்ம முன்னாடி சொன்னோம். இந்த முன்னாடி இதில் நம்ம என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை, அதுக்கப்புறம் தான் இந்த ஐடென்டிஃபை அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது. அதுக்கப்புறமா அது கூடயே நீங்க சொல்லுவீங்க ஈவன் லைக்கா என்ன, முதல்ல அது தலைகீழ் சமன்பாடுங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும். ஸோ இந்த இதுல 1 is a reciprocal equation of even degree with like signs. So reciprocal ஏன், the terms that are equidistant from the beginning and end are equal and equal in magnitude as well as in sign. இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ்னா இங்க மைனஸ். So this is a reciprocal equation
இதுதான் பார்த்தோன்னே எப்படி சொல்றதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த தியரியை நம்ம சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேமா இருக்கும். இந்த ஏவும் டியும் சாரி ஈயும் சேமா இருக்கும். அது மாதிரி நம்ம முன்னாடியே சொன்னோம். பியும் டியும் சேமா இருக்கும். சி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. K is equal to 1 கேஸ் நம்ம E1 டிகிரியில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். So 1 is a reciprocal equation of even degree with like signs. E1 பார்த்த உடனே தெரியுது. ஏன் லைக்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கு. The terms that are equidistant from the beginning and end. சரி. ஸோ இந்த சமன்பாடு 1 ஆனது இரட்டைப்படை அடுக்குடைய ஒரு தலைகீழ் சமன்பாடு. அப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ டிஜிஎஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டிவைடிங் 1 by எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டிவைட் நம்ம சொல்றோம். எதால வகுக்கணும்? ஸோ அந்த கேள்விக்கான பதில் நீங்க அதனுடைய டிகிரியை பாருங்க. இந்த டிகிரி 4 அப்படின்னு இருக்குங்க. அப்போ 4னா யூ ஹாவ் டு டிவைட் இட் பை அதனுடைய அதுல பாதி எக்ஸ் ஸ்கொயர். இதுவே எனக்கு எக்ஸ் பார் 6 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுல பாதி அப்படின்னு வரும்பொழுது எக்ஸ் கியூப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈவன் லைக்ல தான் இந்த விஷயம். இதே ஈவன் அன்லைக்ல டிகிரி 6 வந்ததுதான் அந்த மாதிரி போடக்கூடாது. இது ஈவன் லைக் அதாவது மனசுல வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இந்த விஷயம்லாம் நம்ம பண்றோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திரம்தான் டிஜிஎஸ். எது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? ஈவன் லைக் அப்படின்னு இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸ் பார் 6 வந்ததுன்னா அதனுடைய பவர்ல என்ன இருக்கோ அதனுடைய டாட் டிவைடட் பை 2 நம்ம டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஈவன் லைக் வந்து அந்த பவர் என்னவா இருந்தாலும் இப்போ எக்ஸ் பார் 10 கூட இருக்கட்டும். ஸோ அப்படின்னா ஐ ஹாவ் டு டிவைட் இட் பை 2 அப்படின்னும் போது எக்ஸ் பார் 5 அந்த 10ங்கிறதுல இருந்து 5க்கு குறைஞ்சிரும் அது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இதை பார்க்கணும். அப்போ இந்த டிவைடிங் 1 by எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு எப்படி தெரியும் எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இது மெத்தடு. இந்த பவர்ல என்ன இருக்கோ that divided by 2. இங்க 4ன்னு இருக்கிறதுனால 2 4 divided by 2. ஸோ டிவைடிங் 1 by எக்ஸ் ஸ்கொயர் 1 இந்த சமன்பாடு 1 எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்க என்ன கிடைக்குது? எக்ஸ் பவர் 4 by எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் by எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் by எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் by எக்ஸ் ஸ்கொயர், 1 by எக்ஸ் ஸ்கொயர், 0 by எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 by எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் by எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது வருது. இது எக்ஸ் இந்த டினாமினேட்டர், இது 1 by எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இது 0 by எக்ஸ் ஸ்கொயர் 0. இப்போ இதை குரூப் பண்ண போறோம். ஸோ குரூப்பிங் த டேர்ம்ஸ் உறுப்புகளை தொகுக்க எப்படி இதை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கா, அப்புறம் அந்த 1 by எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம குரூப் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க எக்ஸ், இங்க 1 by எக்ஸ். ஸோ -10 காமனா இருக்கு. அப்போ -10 இன்டூ எக்ஸ், மைனஸ் சைனை வெளியில எடுத்துட்டோம். அதனால இந்த மாதிரி. அடுத்தது இந்த +26 அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதுறோம். குரூப்பிங் த டேர்ம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் -10x -10 இன்டூ 1 by எக்ஸ். இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதுறோம் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்காங்க. இதை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டீன்னு எடுத்தோம்னா இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ இந்த எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு டி ஸ்கொயர் கிடைக்கும். ஆனால் இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 1 by எக்ஸ். எக்ஸும் 1 by எக்ஸ் அதை கேன்சல் பண்ணும்போது எக்ஸை 2ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஆனால் எனக்கு வேண்டியது இதுதான். அப்போ இது என்ன ஆகும்? டி ஸ்கொயர் -2. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் -2ஆல ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் -2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 எப்படி மாறுது? இப்போ டி ஸ்கொயர் -2 இந்த இதுக்கு பதிலாக டி ஸ்கொயர் -2. அடுத்தது -10 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ், அதுதான் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். அதனால -10t. இந்த 26 அப்படியே தான் இருக்கும்.
ஸோ இது வந்து t square minus 10t plus 24. 26 minus 2, so 24. இப்போ இதில் நம்ம இதை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் சால்வ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வென் யூ ரிசால்வ் திஸ் இந்த 24, யூ நோ தட் இட் கேன் பி ரிட்டன் அஸ் 6 and 4. பட் இங்கே வந்து இது ப்ராடக்ட், பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால இங்க யூ ஹாவ் -6 -4. அப்போ இத எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா t ஸ்கொயர் -6t -4t + 24. அப்போ இதுல இருந்து t நம்ம வெளியில எடுத்தோம்னா t -6, இந்த -4 வெளியில எடுத்துட்டோம்னா t -6. இதை ஃபர்தரா இந்த மாதிரி t -6 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிறது t -4 = 0. அப்போ இதுல இருந்து எனக்கு t = 6ன்னு ஒரு வேல்யூவும் t = 4 அப்படிங்கிற வேல்யூவும் கிடைக்கும். இப்போ முதல் நிலையில அதாவது கேஸ் 1ல we take t as 6. Already we have taken t as x plus 1 by x. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா x plus 1 by x 6. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றோம். x ஸ்கொயர் பிளஸ் 1 by x. அடுத்தது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 is equal to 6x. இந்த 6x இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 1 equal to 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் இதில் பண்ண முடியாது. அதனால மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ஃபார்முலா அதுவும் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் கிவன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a எப்படிங்கிறது படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் மைனஸ் பி அப்படிங்கிறது ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அதனால பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 36 மைனஸ் 4ac, ஏங்கிறது 1 சிங்கிறது 1, ஸோ -4ன்னு வருது. இப்போ 36 minus 4 you have 32, so 6 plus or minus root 32 by 2. இப்போ இந்த root 32வை root 32 எப்படி எழுதலாம்னா 16 into 2. அப்போ square root of 32னா square root of 16 into 2ன்னு வரும். root 16 ஆல்ரெடி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டோம். ஸோ 4 into root 2. அப்போ இது எப்படி இருக்குன்னா 6 plus or minus 4 root 2 by 2ன்னு வரும். அப்போ இது ரெண்டு இது ஃபேக்டரா இருக்கிறதுனால 3 plus or minus 2 root 2. ஸோ என்னுடைய எக்ஸோட வேல்யூஸ் ரெண்டு வேல்யூ, எக்ஸ் இஸ் 3 plus or minus 2 root 2. அப்போ இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், அதனால ரெண்டு ரூட்ஸ். இப்போ t is equal to 6 அப்படின்னு எடுக்கும் பொழுது we are getting the 3 plus or minus 2 root. அதே மாதிரி கேஸ் 2 இந்த நிலை 2ல t வந்து 4ன்னு எடுக்கிறோம். இதே மாதிரி x plus 1 by x, ஏன்னா t அப்படிங்கிறது x plus 1 by x, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இது மாதிரி வருது. இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். x ஸ்கொயர் plus 1 by x equal to 4. ஸோ x ஸ்கொயர் plus 1 equal to 4x. இந்த 4x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா இது. ஸோ இதுலேயும் ஃபேக்டரைசேஷன் டிஃபிகல்ட்டுங்கிறதுனால இந்த ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி அதுலேருந்து எக்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத அதே டெக்னிக்கு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 16 மைனஸ் ஏவும் 1 பியும் 1, ஸோ இது வருது ரூட் 12. அப்போ 4 into 2ன்னு நம்ம we have root 12 இந்த இடத்துல. அங்கே 32 இருந்தது, இங்கே root 12. ஸோ 4 into 3ன்னு எழுதும்பொழுது 4 plus or minus 2 root 2ன்னு வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 plus or minus root 3. ஸோ 4 into 3ன்னு வர்றது root 3 மாத்திரம்தான் அங்கே இருக்கும். That 4 square root of 4 is 2, but 2 is a factor. கீழே 2 இருக்கு. ஸோ when you divide it you get this. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு வேண்டியது ஒரிஜினல் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் 1ஓட ரூட்ஸ் தான். அப்போ அதை கன்க்ளூட் பண்ணணும் என்ன அப்படின்னா therefore the roots of 1 are
இங்க இருக்கிற 3 plus 2 root 2 ஒன்று, 3 minus 2 root 2 ஒன்று, 2 plus root 3 ஒன்று, 2 minus root 3. இந்த கடைசி கன்க்ளூஷன் வந்து நம்ம கரெக்டா எழுதணும். ஏன்னா இந்த ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷனுக்கு 4 ரூட்டை நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே உங்களுடைய பார்ட்டை நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் யூ வில் ஹாவ். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, we can check it like this. Sum of the roots, இந்த ரூட்ஸை நம்ம கூட்டினோம்னா எனக்கு the relation between roots and coefficients பற்றி வியர்டாஸ் ஃபார்முலா அது படிக்க எனக்கு 10 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்குரிய அந்த ஒரு சரியான தீர்வு இங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 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 ஹிண்ட் தான் நமக்கு, நம்மளுடைய ஆன்சர் நமக்கு கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கான அது ஒரு ஹிண்ட் தான். ஆனா அதே விட ஸ்டெப்ஸை மறுபடியும் ஒன்னொன்னா பார்த்துட்டே வாங்க. டிஜிஎஸ் எதனால அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால. எது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு? ஈவன் லைக். ஈவன் லைக்னா ஈவன் தெரியும், லைக்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், அந்த டேர்ம்ஸ் தட் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் தி பிகினிங், ஆரம்பத்திலிருந்தும் கடைசியிலிருந்தும் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் சமமாக இருக்கணும். ஸோ இந்த சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து t is equal to 6 4 அப்படின்னு இதோட நிறுத்திடுறீங்க. இது டீக்குரிய வேல்யூ தானே, எனக்கு வேண்டியது எக்ஸுக்குரியது தானே. ஸோ அப்போ இதோட நிறுத்தினாக்க முழு மதிப்பெண்கள் கிடைக்காது. மதிப்பெண்ணே கிடைக்காதுன்னு சொல்ல வரல, முழு மதிப்பெண்கள் கிடைக்காது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு 4 ரூட்டு நான் எழுதினேன்னா, இங்க நீங்க இப்ப 2 தானே கொடுத்துருக்கீங்க, அதுவும் டி வச்சு தானே கொடுத்துருக்கீங்க. அதனால இதோட நிறுத்தினா முழு மதிப்பெண்கள் கிடைக்காது. யூ ஒன்ட் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஒரு சொல்யூஷனை நம்ம எழுதுறது, எதெல்லாம் பார்ப்பாங்க நீங்க? நம்ம இதுல இந்த ப்ரீவியஸ் இதுல டீட்டெயில்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க. ஆனா ஒரு எக்ஸாமினரா எங்க கண்ணு எதுல நிச்சயமா இருக்கும்? நேச்சுரலா இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ரூட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கரெக்டா கொடுத்துருக்கீங்களா, அதுதான் எங்களுடைய முதல் பார்வையாக இருக்கும். ஸோ தட் வில் where we first see whether you have given the roots correctly. So that will be the first one. But அது இருக்கிறதுனால மாத்திரம் 10 மார்க் உடனே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது இருக்கு, அதுவே சரியா இல்லைன்னா தென் ஒவ்வொரு ஸ்டெப் அட்லீஸ்ட் ஸ்டெப் வைஸ் மார்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அது பார்க்கறச்ச இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதே எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம், பட் இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் பார்த்த மாதிரி இருக்குமேன்னு இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன், 10 மார்க் கேள்வி. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனை எழுதுவோம், அது ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணுவோம். இதை ஐடென்டிஃபை, நம்ம முன்னாடியே சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை பண்றது. அந்த ஐடென்டிஃபை நீங்க பண்றதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இது ஒரு தலைகீழ் சமன்பாடு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு தலைகீழ் சமன்பாடு அப்படின்னா ஈவன் லைக். நீங்க ஈவன் லைக்னு எழுதலாம். இந்த இடத்துல நியம வடிவம்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறப்போ இது வந்து இரட்டைப்படை அடுக்குகளை கொண்ட இரட்டைப்படை ஒத்த குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடு, ஒத்த குறிகள். ஸோ அப்படின்னு எழுதலாம். இல்லை இங்கிலீஷ்ல எழுதும்போது திஸ் இஸ் a reciprocal equation of even degree with like sign. ஸோ அந்த வார்த்தைகள் எழுதுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம டிஜிஎஸ் சொன்னோம் இல்லையா, அந்த டிஜிஎஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் மறுபடியும் இங்கே பவர்ல பார்க்குறீங்க x⁴, அதனால x² டிவைட் பண்றோம். ஸோ அதை டிவைட் பண்ணும்பொழுது இந்த ஸ்டெப் வருது. அதுக்கப்புறம் குரூப் பண்றோம், 60 x², 60 1/x². ஸோ x² + 1/x² வெளியில 60. அதே மாதிரி 736 x + 1/x, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. தென் யூ ஹேவ் 1433. ஸோ இந்த மாதிரி தொகுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அடுத்தது இந்த மாதிரி பிரதியிடுறீங்க,
இந்த மாதிரி பிரதியிடும் பொழுது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ அது இங்கே வரும்பொழுது 6 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12. இந்த பார்ட்டெல்லாம் நான் அங்கே இங்கே காமிக்கல. எது இந்த டீச்சர் அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து எதை அடுத்த ஸ்டெப் எதை இருக்கு அப்படின்னு இதெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. தென் தே வில் லுக் அட் திஸ். இதில் நீங்கள் தீர்க்கணும். இதை தீர்க்கும் பொழுது இந்த பதில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் டேக், இது கொஞ்சம் கூட பெரிய நம்பராக இருக்குது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நிறைய ப்ராப்ளம்ஸை போட்டு போட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா நல்லது. Otherwise, if the these numbers are large means unless you have practice, you cannot do it. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு ரூட்ஸ் கிடைக்குது. ரைட், அது யூஸ்வலாக சொல்கிறது தானே. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் டீச்சர்ஸ் பண்ணிவிடுவாங்க, டஃப்பாக இருக்கிறதெல்லாம் ஹோம்ஒர்க்கு. ஸோ யூ ஹாவ் y is equal to this. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது கேஸ் 1, இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். இதோட பசங்க நிறுத்திடுறாங்க, அந்த மாதிரி இல்லை, இதுக்கப்புறமும் இருக்கு. ஏன்னா 4th டிகிரிக்கு 2 ரோட்டு, அதுவும் இங்க எக்ஸ்ல இருக்கு, இதுல ஒய்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த பகுதிக்கு 2 மார்க். இப்போ நிலை 1ல முதல்ல இதை போடுறீங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை சால்வ் பண்றீங்க. பண்ணக்கூடிய இந்த ரூட்ஸ் அதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி y is equal to 13/6 சிம்பிளிஃபை பண்றீங்க, அதை சால்வ் பண்றீங்க. அப்போ இது ஸோ இந்த மொத்த ஸ்டெப்புக்குமே 3 மார்க்கு. கடைசியில தீர்வுகள் என்ன அப்படின்றத எடுத்து எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த 10 மார்க்கு இந்த மாதிரி தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த கொஷின் நீங்க எழுதுறீங்க பரீட்சையில அப்படின்னா தீர்வை கரெக்டா எழுதிருக்கீங்களா, இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இதா இருக்கும். இதுக்கு சரியா இருந்ததுன்னா உடனே 10 மார்க் கொடுத்துருவோமா அப்படின்னா இல்ல, ஒரு ஸ்டெப்பா. சரி, இது தப்பா இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பா தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப் வைஸ் இதெல்லாம் எழுதிருக்கீங்களா, டிஜிஎஸ், இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா டிஜிஎஸ் நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. இது நிமானிக் டெக்னிக்கு, அதை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக எழுதினது. டிஜிஎஸ்ன்னு எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ எதால வகுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும், எப்படி தொகுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும், அடுத்தது எதை பிரதியிடுறீங்க அப்படிங்கிறதுலையும் தெளிவு. அதனால இது எப்படி மாறுது. ஸோ இங்க கூட்டல் கழித்தல்ல தவறு பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் ஹியர் இட் செல்ஃப். அப்போ இதுவே தப்பா இருந்ததுன்னா இந்த ரூட்ஸ் தப்பாயிடும், இந்த ரூட்ஸ் தப்பா இருந்தா இது எல்லாமே தப்பாயிடும். அதனால எங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரியா செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா இந்த 10 மார்க்ஸுங்கிறது நிச்சயமான ஒரு உங்களோட ஸ்கோராக இருக்கும். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் ஆட் லைக், அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஈவன் அன்லைக் அது மாத்திரமே தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். ஈவன் அன்லைக், அதுக்கப்புறம் ஆட் லைக், ஆட் அன்லைக். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இந்த எந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் அதுக்குரிய தியரி முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஜஸ்ட் அவாய்ட் இட். தியரி தெரியணும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை தான் இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு சால்வ் தெம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் யூனிவர்சிட்டி கொஷின்ஸு. ஸோ எப்படி அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்போதைக்கு குறிக்கோள் இல்லை. ஸோ இது வந்து இது ஆல்ரெடி நம்ம சொல்ல, இது டேக் ஹோம் மெசேஜ். இது ஈவன் லைக்னா டிஜிஎஸ், ஈவன் அன்லைக்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்ஸு, ஆட் லைக்னா இது வந்து ஒரு இந்த வீடியோக்குரிய டேக் ஹோம் மெசேஜா இது நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்களும் கூடயே பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுல முதல்ல ஈவன், அப்போ ஈவன் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் லைக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது
plus plus minus minus. So இது வந்து even like. So it is of the form even like. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது even unlike இருக்கு. இங்க plus இங்க minus, இங்க plus இங்க minus. அப்போ even unlike. இங்க even degree plus plus minus minus. So like. அப்போ even like standard form. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் இப்பதான் பார்த்தோம். even, it is even like minus minus அதே நம்பரே இருக்கும். ஸோ இதுவும் even like. இங்க even degree பட் unlike like signs தான். 2 2 minus 9 minus 9 10 10. ஸோ இது அப்போ இந்த இது ஈவன் லைக். அப்போ ஈவன் லைக் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம்னா டிஜிஎஸ்ன்னு சொன்னோம். அப்போ இந்த கேள்விக்கு அது பின்னாடி பார்ப்போம். நம்ம இந்த கேள்விக்கு பதில் நம்ம எழுதும் பொழுது இல்லை இது நீங்க ஹோம்ஒர்க்கா கூட நீங்க பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ் கியூபால நம்ம டிவைட் பண்ணும்பொழுது இந்த பார்ட் மாத்திரம் நான் சொல்றேன். எக்ஸ் கியூபால டிவைட் பண்ணும்போது 2x cube minus 9x square plus 10x minus 3 plus 10 by x x cube ஆல டிவைட் பண்றோம். minus 9 by x square plus 2 by x cube equal to 0. அப்போ இதை குரூப் பண்ணும்போது இதுவும் இதுவும். ஸோ 2 into x cube plus 1 by x cube minus 9 into x square plus 1 by x square plus 10 into x plus 1 by x minus 3 equal to 0. இப்போ நம்ம x plus 1 by x tன்னு போடும்பொழுது இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 tன்னு வந்துடும். இதுல வரும்பொழுது 9 into t square minus 2 போட்டுருவோம். அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த minus 3 எப்படியா இருக்கும் equal to 0. இப்போ இது நம்ம பார்க்கணும். இப்போ x plus 1 by x அதை கியூப் பண்ணும்பொழுது இங்க t cube வரும். அப்போ x cube plus 1 by x cube நமக்கு ஃபார்முலா தெரியும். a cube a plus b the whole cube is a cube plus b cube plus 3ab square. அப்போ a b square plus 3 into a square b into 1 by x equal to t cube னு வரும். அப்போ x cube plus 1 by x cube தான் எனக்கு வேணும். x cube plus 1 by x cube இப்போ என்னவா வரும் அப்படின்னா t cube இந்த பக்கம் இருக்கு. இந்த இடத்துல இதையும் கேன்சல் பண்ணோம்னா x வரும். இதையும் 1 by x இந்த denominator. ஓகே x. ஸோ 3 into x plus 1 by x. அப்போ இது ஆனா 3 into x plus 1 by xல 1 by x plus 1 by x தான் tன்னு எடுத்துட்டோம். அப்போ t cube minus 3tன்னு வரும். அப்போ இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும் 2 into t cube minus 3t அப்படின்னு போடணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 cube மைனஸ் இங்க இருக்கிற 90 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அடுத்தது இங்க மைனஸ் 60 இங்க பிளஸ் 10t வருது. ஸோ யூ ஹாவ் 10 minus 6 ஸோ 4t வரும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 18 இங்க மைனஸ் 3 அப்போ பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் இந்த இதை சால்வ் பண்ணி இந்த டீயோட வேல்யூ இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ தட் ஈஸி இன் த சென்ஸ் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நம்ம பண்ணும்பொழுது வேல்யூஸ் நம்ம கொடுத்து பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னா தென் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டோம்னா கியூபிக் ரூட்டு நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் தனியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். அதுல வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ இது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது ஈவன் லைக் ஆப்வியஸா தெரியுது. ஈவன் லைக் அப்படின்னா இங்க பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இதுலயுமே இதே கேட்டகரி யூ ஹாவ் டு டிவைட் இட் பை எக்ஸ் கியூப். அப்போ அந்த எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூபை டி கியூப் மைனஸ் 3t ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம், அங்க பார்க்கலாம். இது ஆட் லைக்னா ஓலா நம்ம சொன்னோம் -1 ரூட். எப்படி சால்வ் பண்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது என்ன கேட்டகரிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ இதுலேயும் யூ வில் கெட் ஆட் லைக் வரும். இது இந்த பக்கம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போனோம்னா -12x³ வரும். இந்த இடத்துல -12x³ -12x². ஸோ இது வந்து 2x⁵ -12x³ -12x² plus x plus 2 equal to 0. ஸோ அப்போ இன்னொரு தடவை எழுதுவோம். 2x⁵ plus x⁴ -12x³ -12x² plus x plus 2 equal to 0. அப்போ இந்த இடத்துல 2 we have and here 1 and 1 that we have here -12. அப்போ இது என்னன்னா odd like னா -1 root. இது அவசியம் இல்லை, நம்ம ஐடென்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இதுவும் odd like, இதுல odd like. நீங்களும் கூடவே சொல்லிட்டு வரீங்களா? இது என்ன சொல்லுங்க பாப்போம். ஆட், இங்க பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ். ஸோ இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ் மைனஸ். அப்போ ஆட் தெரியுது, அன்லைக் சைன்ஸ். அப்போ ஆட் அன்லைக்னா 1 ரூட். இங்கேயும் ஆட் அன்லைக் 1 ரூட். அந்த 1 ரூட்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஐடென்டிஃபை தான் நம்ம பண்றோம். இது x⁻10. ஸோ இங்க ஈவன் அன்லைக், இதுல மிடில் டேர்ம் மிஸ்ஸிங், ஈவன் அன்லைக். ஸோ ஈவன் அன்லைக் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்ஸ். இது 6 ஈவன் அன்லைக் தான் இதுவும். அடுத்ததும் ஈவன் அன்லைக்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட். இது ஈவன் அன்லைக். மறுபடியும் இதுவும் பிளஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ், மிடில் டேர்ம் மிஸ்ஸிங். ரைட். ஸோ இப்போ இதுவும் ஈவன் அன்லைக். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இங்க ஈவன் ஓகே, பிளஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ் பிளஸ்ன்னு வருது. ஆனாலுமே இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ரீப்ளேஸ்ட் பை 1/x கிவ்ஸ் மீ த சேம் ஈக்குவேஷனாங்கிறது தான் செக் பண்ணோம். ஐ ஹாவ் செக்ட் இட், பட் யூ கேன் செக் அண்ட் யூ கேன் கன்க்ளூட் தட் இது வந்து இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகே. ஆனா இது இந்த குறிப்பிட்ட அந்த ஃபார்ம்ல இல்லை. இது இந்த ஈவன் லைக், ஈவன் அன்லைக், ஆட் அன்லைக்ல வராத ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். இதுவும் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஈவன் அன்லைக் அண்ட் இது ஆட் லைக். சரியா? So remember this take home message, DGS +or -1 -1 voila. Yes. Thank you girls.